நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். உலகின் மிகப்பெரிய துயரமான போபால் விஷவாயு கழிவு குறித்தான ஒரு ஆவணப்படத்தை தற்போது காணலாம். சிறப்பு 06க்கு வரவேற்கிறோம். போபால் விஷவாயு தாக்குதல் நடைபெற்று இன்றோடு 30 ஆண்டுகள் நிறைவடைகிறது. 1984ஆம் ஆண்டு சாதாரணமாக அனைவரும் எப்பொழுதும் போல உறங்கிக் கொண்டிருந்தது போல் ஒரு இரவில் போபாலில் விஷவாயு தாக்கி பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். அதன் வடு இன்று வரை ஆறவில்லை என்று கூட சொல்லலாம். 30 ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட அதில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை. குறிப்பாக போபால் நகரம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது. 30 ஆண்டுகள் கடந்து அந்த தொழிற்சாலை கூட, அதாவது இந்த விஷவாயு கசிவு ஏற்பட்ட அந்த தொழிற்சாலை கூட தூய்மைப்படுத்தப்படவில்லை. போபால் நகரமே இதனால் பல்வேறு வகையான இன்னல்களை அனுபவித்து வருகின்றது இந்த 30 ஆண்டுகளில். மேலும் இதில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை 30 ஆண்டுகளாக வைக்கப்பட்டு வருகிறது. இதற்காக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இருந்தபோதும் அந்த கோரிக்கை முழுமையடையாத கோரிக்கையாகவே தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் போபால் நகரத்தினுடைய தற்போதைய நிலை என்ன, பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை என்ன என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்த ஒரு ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் அவர்கள் இந்த ஆவணப்படத்தை தயாரித்திருக்கின்றார். அந்த ஆவணப்படம் இப்போது திரையிடப்பட இருக்கின்றது. அதேபோல் அந்த ஆவணப்படம் குறித்தும் போபால் மக்களினுடைய நிலை குறித்தும் பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். சமூக செயல்பாட்டாளர் ஆனந்த் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்கள், மருத்துவரும் கூட அவர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். இது குறித்து விரிவாக பேச இருக்கின்றோம். அதற்கு முன்னர் பிரபாகரன் தயாரித்த அந்த ஆவணப்படத்தின் முதல் பகுதியை இப்போது பார்த்து விடலாம். போபால் ஏரிகளின் நகரமாக மட்டுமல்ல, உலகம் மறக்காத பேரழிவினை சந்தித்த நகரமாகவும் உள்ளது. இந்த மன்னனின் வரலாற்றைப் போல இந்நகரம் கண்ட அழிவு நூற்றாண்டுகள் கடந்தாலும் துடைத்தெறிந்திட முடியாதவை. உலகின் மிக மோசமான தொழிற்சாலை அழிவை சந்தித்த போபால் நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு இரவில் தான் டிசம்பர் 3, 1984 அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் மெத்தில் ஐசோசைனேட் அதாவது MIC கசிந்ததன் மூலம் உயிரிழந்தனர். அதில் இறந்த குழந்தையில் ஒன்றுதான் இந்த குழந்தை. இந்த குழந்தையை நம்மில் பல பேருக்கு நினைவிருக்கக்கூடும். இப்படியான ரசாயனம் கசிந்த நகருக்குள் நான் மகா தமிழ் பிரபாகரன் 30 ஆண்டுகளுக்கு பிறகு பயணிக்கிறேன். குழந்தைகளின் இருமல்கள் கேட்டு எழுந்தபோது கண்ணரிப்பு, எரிச்சல், வாந்தி என எங்களின் சுவாச சூழலே மாறியது. இந்த வார்த்தைகள் தான் விஷவாயு கசிவிலிருந்து தப்பியவர்களிடம் பெரும்பாலும் கேட்டவை. அந்த நடு இரவில் போபாலின் வீதிகளில் பெருமளவு மக்கள் ஓடிக்கொண்டிருக்க, விடிந்த பொழுது அங்கு ஆயிரக்கணக்கானோர் இறந்து கிடந்தனர். அன்றைய ஒரு நாள் இறப்பு மட்டும் சுமார் 3000 எனப்பட்டது. அடுத்த 3 நாட்களுக்குள் 10,000ஆக உயர்ந்தது உயிர் பலி. மக்களோடு விலங்குகளும் கூட்டம் கூட்டமாக செத்து கிடந்தன. பின்னர் அடுத்தடுத்த சில நாட்களில், மாதங்களில் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கணக்கிடப்பட்டது. போபாலின் அன்றைய விடியலை உலகம் பதைபதைக்க கண்டது. மெத்தில் ஐசோசைனேட்டோடு இன்னும் பிற ஆபத்தான ரசாயனங்கள் ஒட்டுமொத்த சூழலிலும் பரவி, தண்ணீர், உணவு என அனைத்தும் விஷமானது. பழங்கால அடையாளங்களை தன்னுள் இன்றும் நீட்டித்து வைத்துள்ள இந்நகரம் ரசாயன சுவாசத்துள் திணறியது. இந்தியா தவறிய செயற்கை பேரிடர்களில் போபால் விஷவாயு கசிவு தவிர்த்துவிட முடியாதது. முதன்மையாக யூனியன் கார்பைடின் அப்போதைய தலைவர் வாரன் ஆண்டர்சனே குற்றம் சாட்டப்பட்டார். அமெரிக்காவில் உள்ள அவர் இதற்கு எப்படி பொறுப்பாக முடியும் என்று தவறுக்கு நியாயம் கூட கற்பிக்கப்பட்டது. பிரியங்கா விஷவாயு கசிவினால் அதிகம் அழிவுக்கு உள்ளான JP நகரை சேர்ந்த சிறுமி. இச்சிறுமி கையில் இருந்த ஆடும் அதை தூக்கி வைத்திருந்த கோணங்களும் போபால் அழிவின் நினைவை உணர்த்தும் தாயின் சிலையைத்தான் நினைவுபடுத்தின. ஆனால் பிரியங்காவை போல பாதிப்பில்லாத நிலையில் அனைத்து குழந்தைகளும் பிறந்துவிடவில்லை இங்கு.
இதோ மெய்ஃபஸ் என்ற இந்த சிறுமி ஜேபி நகரில் பிறந்த குழந்தைதான். மெய்ஃபஸின் இருமல் போபாலின் குளிர்கால பருவ மாற்றத்தால் ஏற்படவில்லை, அப்பகுதியின் சூழல் அழிவால் ஏற்பட்டது. இந்த சிறுமியின் நிலை பற்றி அவர் அம்மாவிடமும் பாட்டியிடமும் பேசினேன். நான் கர்ப்பமாக இருந்தபோது விஷவாயுவை சுவாசித்து விட்டேன். அதன் பாதிப்பு தற்போது என் பேத்திக்கும் ஏற்பட்டுள்ளது. அவளால் பேச இயலவில்லை, நிறைவாக சாப்பிடவும் முடியாது. எவ்வளவு செலவு செய்தும் எந்த பயனும் இல்லை. புகைப்படம் என்றாலே குழந்தைகளுக்கு பேரானந்தம்தான். அதிலும் மெய்ஃபஸ் போன்ற குழந்தைகளுக்கு விவரிக்க முடியாத மகிழ்ச்சி. மெய்ஃபஸோடு எடுத்த செல்ஃபி அக்குழந்தையை மட்டுமல்ல, அதன் முகத்தில் கண்ட ஆனந்தம் என்னையும் மகிழ்வுக்குள் ஆழ்த்தியது. இப்படி விஷவாயுவினால் பாதிக்கப்பட்ட இது போன்ற நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்காக சிங்ரி அமைப்பின் சார்பில் மனநலப் பள்ளி ஒன்று நடத்தப்பட்டு வருகின்றது. விஷவாயு தாக்கத்தில் இருந்து உயிர் தப்பிய ரசிதாபி மற்றும் சம்பாதேவி இந்த அமைப்பை 2004ஆம் ஆண்டு தொடங்கி நடத்தி வருகின்றனர். ஓர் நிலையான பசுமையை பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வில் கொடுக்க முடியும் என்ற முயற்சியிலேயே இது நடத்தப்படுவதாக கூறுகின்றனர். இங்குள்ள அனைத்து குழந்தைகளுமே விஷவாயு பாதிப்புகளுக்கு உள்ளான தாய்மார்களின் குழந்தைகள். 30 ஆண்டுகள் கடந்தும் ரசாயனத்தின் காட்டம் மட்டும் இன்றும் குறையவில்லை என்பதற்கு இக்காட்சிகளே சான்று. இந்த குழந்தைகள் பாதிப்பு தன்மைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு பிசியோதெரப்பி, பேச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி என பல சிகிச்சை பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றது. இப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் இக்குழந்தைகளும் அவர்களின் பெற்றோரும் விடும் கண்ணீர் சபிக்கப்பட்ட நிகழ்காலத்தையே அவர்கள் முன்னே இருப்பதை காட்டுகிறது. விஷவாயு கசிவின் 30வது ஆண்டு நினைவாக இந்த யூனியன் கார்பைடோட அந்த தொழிற்சாலை அமைப்பு இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட இந்த தொழிற்சாலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த நேரத்தில் மிகவும் குறைபாடாகவே இருந்ததாகவே சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த யூனியன் கார்பைடோட தொழிற்சாலையிலிருந்து தான் மெத்தில் ஐசோசைனேட் கசிந்து போபாலில் ஆயிரக்கணக்கான மக்கள், இன்றளவும் லட்சக்கணக்கான மக்கள் இதால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த E610 என்றக்கூடிய இந்த டேங்க்ல இருந்து தான் 42 டன் உடைய அந்த MSC கசிந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 42 டன் அளவுடையது என்பது பாதுகாப்பு அம்சங்களுக்கு அப்பால் உள்ள எல்லையா தான் கருதப்படுகிறது. ஆபத்தான ரசாயனங்களை, பூச்சிக்கொல்லிகளை தயாரிக்கும் இப்படியான நிறுவனத்திற்கு நகரத்தின் இதய பகுதியில் அனுமதி கொடுத்ததிலிருந்தே தவறுகள் தொடங்குகிறது. மக்கள் சூழ்ந்துள்ள பகுதியில் யூனியன் கார்பைட் தொழிற்சாலை அமைந்திருப்பதை நீங்கள் இங்கு காணலாம். இந்தியாவின் எமர்ஜென்சி ஆட்சி காலம் ஏற்படுத்திய பாதிப்பில் இதுவும் ஒன்று. அதாவது இந்த நிறுவனத்திற்கு முழுமையான லைசன்ஸ் கிடைத்தது எமர்ஜென்சி காலத்தில்தான். மக்களின் பாதுகாப்பினை எண்ணாமல் மிகுந்த அதிகாரத்தோடு வரம்புகளுக்கு அப்பால் அப்போது லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. விக்கிலீக்ஸில் வெளியான தகவல்கள் படி அமெரிக்க அரசும் இந்த நிறுவனத்திற்கு முழுமையான லைசன்ஸை வழங்கும்படி இந்தியாவை வற்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. 1981 முதல் ஏற்பட்ட சிறு சிறு விபத்துகளில் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு இறந்தும் உள்ளனர். மே 1982 இங்கு ஆய்வு நடத்திய அமெரிக்க வல்லுநர் குழு ஆலையில் கடுமையான அழிவு நிகழ்வதற்கு வாய்ப்பு உள்ளது என்று ஆலையை சீர் செய்வதற்கான பரிந்துரைகளையும் கொடுத்துள்ளது. ஆனால் பாதுகாப்புக்கான இந்த பரிந்துரைகள் எவையும் பொருட்படுத்தப்படவே இல்லை. தொழிற்சாலையில் அப்போது நிலவிய சூழல்கள் குறித்து யூனியன் கார்பைடில் பணியாற்றிய TR சௌகனிடம் பேசினேன். I joined Union Carbide in 1975 as a training chemical plant operator. யூனியன் கார்பைட் நிறுவனத்தில் நான் 1975ஆம் ஆண்டு ஆலையை இயக்கும் ஆபரேட்டராக இணைந்தேன். MIC ஒரு அபாயகரமான ரசாயனமாக இருந்தாலும் யூனியன் கார்பைட் நிறுவனத்திற்கு MIC உற்பத்தியில் 20 வருட அனுபவம் உள்ளதால் எதற்கும் பயப்பட வேண்டாம் என எனது உயர் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். மேலும் அவர்கள் போபாலில் செயல்படும் அனைத்து ஆலைகளும் மிகவும் முன்னேறிய தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டவை என்றும் மிகவும் பாதுகாப்பாக இயங்கும் திறன் கொண்டவை என்றும் கூறினர். பின்னர் எனது பயிற்சி வகுப்புகள் முடிந்து வேலையில் சேர்ந்தேன். அங்கு எந்த ஆலையும் சரியான விதத்தில் அமைக்கப்படவில்லை. ஃபார்மேஷன் பிளான்ட் மற்றும் பைலட் பிளான்ட் என எல்லாம் மிகவும் மோசமான விதத்தில் இயங்குவதை கவனித்தேன். அந்த ஆலைகளில் ரசாயன கசிவுகளும் ஏற்பட்டது. இதிலிருந்து தற்காத்து கொள்ள எங்களுக்கு முறையான எந்த பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை. நாங்கள் அதே சூழ்நிலையில் தான் பணியாற்றினோம். அன்றைய இரவு சில கசிவுகள் ஏற்படுவதை தொழிலாளர்கள் பார்த்தும் இது வழக்கமாக ஏற்படும் சிறு பிரச்சனைதான் என பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. சுமார் 12 மணி அளவில் மெத்தில் ஐசோசைனேட் டேங்கில் இருந்து வழக்கத்துக்கு மாறான சத்தம் கேட்டுள்ளது.
அடுத்தடுத்த சில நிமிடங்களில் வெப்பநிலை அளவுக்கு அதிகமான உச்சத்துக்கு செல்ல செல்ல கசிவுகள் அதிகமாகியுள்ளது. டேங்கினுள் தண்ணீர் நுழைய அது இன்னும் மாறான நிலைக்கு சென்று வெப்பமும் அழுத்தமும் மெத்தில் ஐசோசைனேட்டை கசிய செய்துள்ளது. வெப்பத்தை அழுத்தத்தை அளவிடும் அலாரம் அப்போது பழுதடைந்த நிலையில்தான் இருந்துள்ளன. டேங்கை குளிரூட்டும் இயந்திரம் ஜூன் மாதமே பணத்தை மிச்சப்படுத்தும் எண்ணத்தில் நிர்வாகத்தால் நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த லாப எண்ணம் தான் எம்ஐசி கசிவுக்கு அடிப்படை காரணமாக அமைந்துள்ளது. சம்பவனா அமைப்பு விஷவாயு கசிவால் பாதிக்கப்பட்ட போபால் மக்களின் மருத்துவத்திற்காக கிளினிக் ஒன்றை நடத்தி வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் தினமும் இங்கு மருத்துவத்திற்காக வந்து கொண்டுதான் இருக்கின்றனர். என்ன ரீதியான உடல்நிலை பாதிப்புகள் இங்கு வரக்கூடிய மக்களுக்கு ஏற்படுகிறது என்பதை பற்றி அங்கு மருத்துவராக பணியாற்றும் குஞ்சலிடம் பேசினோம். Okay, I've been working here for around 2.5 months now, and most children who come here for treatment, they mostly have cold and cough. A few children do come who probably have. நான் இந்த மருத்துவமனையில் 2.5 மாத காலமாக பணியாற்றி வருகிறேன். இங்கு வரும் குழந்தைகள் சளி மற்றும் இருமல் போன்ற உபாதைகளுக்கு சிகிச்சை பெற வருகின்றனர். ஆனாலும் இங்கு மனநோய் மற்றும் டியூபர் போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளையும் இங்கு வர காண்கிறேன். இது இந்த சூழல் மாற்றங்களால் ஏற்படுகிறது. Otherwise, most of the children who come here for treatment are, cold, cough, probably because of the environmental factors, probably. இப்போ நாம் பார்த்த இந்த காட்சிகள் ஆவணப்படத்தில் பெரும்பாலான காட்சிகள் கோப்பு காட்சிகள் அல்ல. தற்போதும் அங்கே குழந்தைகள், சிறார்கள் இந்த போபால் விஷவாயு தாக்குதலினால் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருப்பதன் சான்றே அவர்களின் இந்த நிலைமை என்று கூட சொல்லலாம். இதனுடைய இரண்டாவது பாகத்தை பார்ப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.